ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாரும் சட்டம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸில், ஃபேஸ்புக் குரூப்ஸில், சோசியல் மீடியாஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சட்டம் தெரியலை, ஏதாவது டவுட் இருக்குது சட்டத்தில் அப்படின்னா யூடியூப் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுப்பேன். நம்மளுடைய சேனலை பாருங்கள். சட்டம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரியாக புரியலை அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சட்டம் புரியும். நம்ம இன்றைக்கி என்ன ஒரு வழக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்து முடிந்தது ரொம்ப ரீசண்டாக. அதாவது வழக்கு என்ன அப்படின்னா, காதலிக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும். அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு ஆணும் பெண்ணும் 9 வருடங்களாக காதலித்து உறவிலும் ஈடுபடுகிறாங்க. உறவில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் 9 வருஷம் கழித்து மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது ஆண் நண்பர் மறுத்து விடுறாரு. இல்லை, நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதன் விளைவாக என்ன ஆகி போயிடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண் இறப்புக்கு இறக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இறக்கலை. அவங்க காப்பாற்றிடுறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க. இது போய் பெண் வீட்டார் வழக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி அட்டம் டு சூசைட், அதாவது அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடில் போடுங்க. அதாவது சூசைடுக்கு தூண்டப்பட்டதாக வழக்கு பதியணும் அப்படின்னு முடிவெடுத்து போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு வழக்கை பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்து கீழ்கோர்ட்டில் தீர்ப்பாகி மேல் கோர்ட்டில் வருது. இது பாம்பே ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். அதாவது இருவரும் காதலிக்கிறாங்க, உறவு கொள்கிறாங்க, மறுக்கிறாரு கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதன் விளைவாகத்தான் சூசைட் பண்ணிக்கிற போகிறாங்க. காப்பாற்றிடுறாங்க. என்ன, அதனால தான் சூசைட் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். இதில் ஆண் நண்பர் தூண்டினாரு சூசைடுக்கு அப்படின்னு வழக்கை கொண்டு போகிறாங்க. இது ஆண் நண்பர் தூண்டினாரா அப்படிங்கிறத நம்ம கோர்ட் விளக்குது. இதை நம்ம ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்னா என்ன அப்படிங்கிறது. பொதுவாக அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடில் ஒரு சட்டத்தில் ஒரு சட்டம் அப்படின்னா ஒரு வழக்கு மூலயமா வந்த சட்டத்தில் ஒரு சரத்தில் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவர் இறந்த பின்பு கூட ஒரு இதை எழுதி வச்சுக்கிறாரு. அதாவது என்னென்னா, இவர் தான் என்னை தூண்டினாரு சூசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டுருக்காரு. சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு அப்படின்னா கூட அதை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேணும்னே யாராக கூட எழுதி வச்சுக்கலாம். ஒருத்தரை துன்புறுத்தணுங்கிறதுக்காக எழுதி வச்சுட்டு, இல்லை அவங்களே சூசைட் பண்ணுறவங்களே மிரட்டுறதுக்காக எழுதி வச்சு சூசைட் பண்ணி போயிடலாம். அதனால் அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த கடிதத்திற்கு பொருத்தமாக ஒரு கராபரேட் எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த கடிதத்தை மட்டுமே வைத்து ஒரு சூசைடை இல்லை சூசைடு மர்டர் ஆகிட்டுனாலோ அந்த கடிதத்தை மட்டுமே வைத்து இவர் தான் தூண்டியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ரொம்ப கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு சூசைட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களை ஒருத்தர் பேரை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறேன்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க. அந்த எவிடன்ஸுக்கு அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறாங்க, அந்த லெட்டருக்கு பொருத்தமாக ஒரு
எவிடன்ஸ், கராபரேட் எவிடன்ஸ், அதாவது அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தான் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியுங்காங்க. இந்த வழக்கில் வந்து லெட்டர்லாம் கிடையாது, சூசைட் பண்ணி இறந்து போகலை, வெறும் சூசைட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அட்டம் டு சூசைடு என்ன இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இதை வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சரத்து என்னன்னா, காதலித்த நபர் திருமணத்திற்கு மறுத்ததால் தற்கொலைக்கு தூண்டியதாக கருத முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்குடைய சரத்து வந்து 9 வருடமாக காதலித்து ஒரு நபர் சம்மதத்தோடு உறவு வைத்து கொண்ட பின்பு திருமணத்திற்கு மறுத்ததால் தூக்கிட்டு பெண் இறந்தால் பாதிக்கப்பட்ட தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கில் திருமணத்திற்கு மறுப்பது மட்டுமே தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகாது என்று ஆண் மீது பதிவு செய்து வழக்கை ரத்து செய்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது இதில் வந்து என்னென்னா, சம்மதத்தோடு உறவு கொள்கிறாங்க. அவர் கல்யாணம் பண்ண மறுக்கிறதுனால வந்து இவர் வந்து தூண்டுதலுக்கு உட்படுத்தினார் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா, mere refusal to marry a person after a breakup of relationship would not amount to அபாயின்மெண்ட் ஆஃப் சூசைட். இது வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து 2025 வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 9 வருடமாக காதலித்து ஒரு நபர் சம்மதத்தோடு உறவு வைத்து கொண்ட பின்பு திருமணத்திற்கு மறுத்தால், அதன் பிறகு தூக்கிட்டு பெண் இறந்தால் பாதிக்கப்பட்ட தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கில் திருமணத்திற்கு மறுப்பது மட்டுமே தற்கொலைக்கு தூண்டுதல் ஆகாது என்று ஆண் மீது பதிவு செய்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுதான் வந்து வழக்கு. அதாவது கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, நீ போய் சூசைட் பண்ணி இறந்துரு அப்படின்னு சொல்லி அவர் எந்த வார்த்தையும் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, 2 பேருக்குள்ளேயும் கசப்பில் பிரேக்கப் ஆயிடுச்சு. மூணாவது சம்மதத்தோடு தான் உறவு கொண்டிருக்காங்க. 9 வருட காலமாக இருந்ததுங்கிறதுனால அந்த உறவு கொள்வது சம்மதத்தோடு உறவு கொண்ட மாதிரி ஆயிடுது. அப்படி சம்மதம் இல்லாமல் உறவு கொண்டிருந்தால் அவங்க வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அந்த 9 வருட காலத்துக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்படிங்கிற ஒரு சாராம்சங்கள் இதெல்லாம் வைத்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அந்த நபர் ஆண் வந்து பிரேக்கப் ஆகிட்டு சம்மதத்தோடு உறவு கொண்டிருக்காங்க. இது மாதிரி சரத்துக்களை வச்சு கோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து, இது வந்து ஆண் வந்து சூசைடுக்கு தூண்டலை பெண்ணை, அது அவங்களா எடுத்த முடிவு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து வழக்கு. இந்த வழக்கை பதிவிடுவதற்கு விரும்பினோம், பதிவிட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் பதிவிடுகிறோம். நன்றி, வணக்கம்.